அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 30 மற்றும் 31 ஜனவரி இந்த 2 நாட்கள் நடைபெற்ற நடப்பு தொகுப்பு காம்படிட்டிவ் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ரீவியஸ் கொஸ்டினோட சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி குயிக்காக ஒரு நெக்ஸ்ட் பேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். தமிழக அரசாங்கம் புதுதாக ஒரு திட்டம் தொடங்கியிருக்காங்க. அது தொடர்பான தகவல் நம்ம பார்க்க போகிறோம். நாடாளுமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடர் இந்த ஆண்டு தொடங்கியிருக்கு. அப்புறம் காலியாக இருக்கக்கூடிய ராஜ்யசபை எம்பி இடங்களுக்கான தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செய்தித்தாள்களில் குடியுரிமை சட்டத்திருத்தம் தொடர்பான சில தகவல் இடம்பெற்றிருக்கு. தமிழகத்தால் நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் மாநாடு ஸ்பெயினில் நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் வெற்றி பெற்ற இந்தியர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவுடைய சர்வதேச உறவு தொடர்பான சில முக்கியமான தகவல்கள், அப்புறம் சமீபத்தில் வெளியிடப்பட்ட முக்கியமான தரவரிசை பட்டியல்கள், இதுல இருந்தெல்லாம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் முக்கியமான தகவல் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு என்ன திருக்குறள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறள் எண் 140 அறத்துப்பால் இல்லறவியல் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கு இந்த திருக்குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இதுல வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்தி வாழ தெரியாதவர், பல நூல்களை கற்றிருந்தாலும் அவர் அறிவில்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒழுக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒன்று. நாம மட்டும் ஒழுக்கமா இருக்கிறது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஒழுக்கத்தில் மிகச்சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய பெரியவர்களை பின்பற்றி நடக்கணும். நம்ம அப்படி ஒழுக்கத்தில் சிறந்தவர்களை பின்பற்றி நடக்கல அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் நூல்களை கற்றிருந்தாலும் நாம் அறிவில்லாதவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் திருக்குறள்ல சொல்றாரு. இப்போ இது தொடர்பான ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். பலகற்றும் கல்லாதவர் என்று வள்ளுவர் பின்வரும் யாரை சுட்டுகிறார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் 2021. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க. கற்றோர் அவையில் பேச அஞ்சுகிறவர், உலகத்தோடு ஒத்து நடக்காதவர், போர்க்களத்திற்கு செல்ல அஞ்சுபவர், செல்வந்தரை கண்டு அஞ்சுபவர். இந்த 4 யாரை வள்ளுவர் பலகற்றும் கல்லாதவர் என்று சுட்டுகிறார்? ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் 30 ஜனவரி 2024 முக்கியமான தினம் தியாகிகள் தினம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மார்டிர்ஸ் டே அண்ட் ஷாகி திவாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜனவரி 30 மட்டும் இல்லாமல் இன்னொரு தினத்தையும் ஷாகி திவாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. முக்கியமான ஒரு தலைவருடைய நினைவு நாளை குறிக்கும் விதமாக. அந்த தலைவர் யாருன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த 30 ஜனவரியில பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாடக்கூடிய தியாகிகள் தினம் நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளுடைய நினைவு தினம். ஸோ அவரை நாதுராம் கோட்சே சுட்டு கொன்ற தினம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 30. இப்போ இந்த தினத்தை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, மகாத்மா காந்தி என்று படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 30 1948. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய நினைவு விதமாக, அவருக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தலைவருடைய நினைவு போற்றும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்த தேசிய தியாகிகள் தினத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அனுசரிக்கிறோம் ஜனவரி 30. நெக்ஸ்ட் ஜனவரி 31 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தினம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீகாக் வாக்ஸ் டிக்ளேர்ட் அஸ் நேஷனல் பேர்ட் ஆஃப் இந்தியா. நம்முடைய தேசிய சின்னங்கள் நம்ம நிறைய படிச்சிருப்போம். அதில் நம்முடைய தேசிய பறவை மயில். இப்போ இந்த மயில் என்னைக்கு நம்முடைய தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தினத்தில் தான் 31 ஜனவரி 1963. இப்போ இது மாதிரி தேசிய கொடி தேசிய பாடலாம் எப்போ ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு சொல்லி ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு போயிட்டு தேசிய சின்னங்கள் தொடர்பாக எல்லாத்தையும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். தேசிய சின்னம் எப்போ ஏற்றுக்கொண்டாங்க, தேசிய பாடல் எப்போ அப்படின்னு. ஏன்னா அந்த ஃபேக்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் இப்போ சில ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ மயில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஆனால் டேட்டு கேட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்கிற மாதிரிங்களேன். இப்போ பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதில் நன்னீர் டால்ஃபின் இருக்கு. இந்தியாவுடைய தேசிய நீர்வாழ் உயிரினம் அக்வாட்டிக் அனிமல். இப்போ இந்த அக்வாட்டிக் அனிமல் எந்த ஆண்டு இந்த அங்கீகாரத்தை பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நன்னீர் டால்ஃபின் எந்த ஆண்டு முதல் தேசிய நீர்வாழ் உயிரியாக அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இயர் நம்ம யாருக்கும் அதிகமாக தெரியாது இல்லையா? ஸோ தெரிஞ்சவங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. தெரியாதவங்க சர்ச் பண்ணி நீங்கள் அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. இதே மாதிரி தேசிய நுண்ணுயிரி மைக்ரோ ஆர்கனிசம் எது, அது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 9 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்லையுமே அது எந்த யூனிட் கீழே வருது, 10ல் 1 மேக்ஸ் விட்டுருங்க, மிச்சம் 9 யூனிட். அந்த யூனிட் எந்த சப்ஜெக்டில் வருது, அது எந்த சிலபஸ் டேர்முக்குள்ளே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். நீங்கள் படிக்கும்போது ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். என்ன காரணம்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவெண்டான சில ஸ்டாட்டிக் ஜிக்கவும் கேட்பாங்க, இல்லை கரண்ட் அஃபேர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு நான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த சிலபஸ் உடைய டேர்மும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜனவரி 31, 2024 அன்று தமிழக அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் எது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கீம் ஹஸ் பீன் லான்ச்ட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆன் 31 ஜனவரி 2024? ஆப்ஷன் ஏ மக்களை தேடி திட்டம், பி உங்களை தேடி உங்கள் ஊரில், சி உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், அண்ட் டி உங்களுக்காக நாங்கள் திட்டம். ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களை தேடி உங்கள் ஊரில். ஸோ இது என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு நாள் முழுக்க ஒரு பர்டிகுலர் வட்டத்தில் தங்கியிருக்கணும். ஸோ இது அலோகேட் பண்ணியிருக்காங்க பர்டிகுலர் ஒரு டே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு டேவும் பார்த்தீங்கன்னா கலெக்டர் இந்த பர்டிகுலர் தாலுக்கால தான் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ப்ராப்ளம்ஸ் ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க.
ஸோ சென்னை தவிர மிச்சம் எல்லா மாவட்டத்திலும் நடைமுறைப்படுத்த போகிறாங்க. ஏன்னா சென்னையில் பாப்புலேஷன் அதிகம் இல்லையா, அதனால சென்னை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த மாடலில் ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எப்பாவது ஒரு புதுசாக ஸ்கீம் லான்ச் பண்ணும்போது அது எதற்காக லான்ச் பண்ணுறாங்க, அதோடைய பேர் இதெல்லாம் அது கேட்கலாம். துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் சுய உதவி குழுக்கள் அமைத்து மானியத்துடன் கடன் வசதி பெறக்கூடிய திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபமதி சுய உதவி குழு திட்டம். இதே மாதிரி நீங்கள் யூனிட் 9ல் ரெகுலராக நீங்கள் நியூஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் 40% கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கொஸ்டின் யூனிட் 9ல தான் இருக்குது. பட் இந்த மாதிரி டாபிக் வந்து வேறு. டிஎன் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ், தமிழக பொருளாதாரத்தின் போக்குகள் அப்படிங்கிற அந்த யூனிட் 9 டாப்பிக்ல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பின்வரும் எந்த நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணம் சென்றுள்ளார்? Tamil CM M.K. Stalin has gone on official visit to which of the following country to attract business investment? இப்போதான் கொஞ்சம் சமீபத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்தோம். இதில் வந்து FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிக அளவில் வந்து நம்ம ஈர்த்திருக்கோம். இது இல்லாமல் இப்போ நம்ம தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டுக்கே போயிட்டு அங்கே மாநாடு நடத்தி அதன் மூலமாகவும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க. இப்போ எந்த நாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இட்டாலியா, இங்கிலாண்டா, பிரான்ஸா, ஸ்பெயினா? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்பெயின். கரண்டாக ஸ்பெயினில் இருக்காங்க நம்முடைய முதலமைச்சர். ஸோ இது 2 நாட்கள் வந்து நியூஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த கட்டிங்ஸு. முதல் நாள் வந்து போனப்போ நம்முடைய இந்திய தூதர் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கிறார். 2வது நாள் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து நம்முடைய சிஎம் வந்து பேசுகிறார். நெக்ஸ்ட்டும் யூனிட் 9லேருந்து நம்ம பார்க்குறோம் கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து கவர்னன்ஸ் மின்னாளுகையிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமானது. தமிழக அரசின் பின்வரும் எந்த துறை மின்னாளுகை நடவடிக்கைகளின் கீழ் காகிதம் இல்லாத கணினி வழி மின்னணு கோப்புகளை விச் மீன்ஸ் ஃபைல், அதாவது ஃபைல்ஸை அதிக எண்ணிக்கையில் தயாரித்து முதலிடத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ஜெனரேட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் பேப்பர்லெஸ் எலக்ட்ரானிக் ஃபைல்ஸ் அண்டர் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்? ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க. பத்திரப்பதிவுத்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் ஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறை அதிகமாக வந்து பத்திரம்லாம் பதிவு பண்ணுவாங்க, அதை டிஜிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இல்லைனா பள்ளி கல்வித்துறை, ஸ்கூல் எஜுகேஷன், அதை பற்றி நம்ம நிறைய பேர் யோசிக்கலாம். ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கூட. ஆனால் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரத்துறை. ஸோ பொது சுகாதாரத்துறை வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்லேருந்தே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. நார்மலாக வந்து கோவிட் டைமில் வந்து எங்கேயுமே மூவ்மெண்ட் பண்ண முடியல. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ்ஸாக பண்ணணும் அப்படிங்கிறனால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்னன்ஸ் கீழே ஃபுல்லாகவே எல்லாமே ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாலிட்டிலேருந்து பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ், பில்ஸ். ஸோ கரண்ட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பில்ஸ், ஆக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அது மாதிரி தான் இப்போ நம்ம இருக்கிறது பார்க்க போகிறோம். இணையதள சூதாட்ட தடை சட்டம் பின்வரும் எந்த மாநிலத்தால் முதலில் உருவாக்கப்பட்டது? ஆன்லைன் கேம்பிளிங் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் enacted பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் கவர்மெண்ட்? ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க. கேரளா, குஜராத், தமிழ்நாடு அண்ட் மகாராஷ்டிரா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு. ஸோ 2022 இதுக்கான ஆன்லைன் கேம்பிளிங் ஆக்ட் வந்து போட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஆர்டினன்ஸாக போட்டாங்க, அவசர சட்டமாக போட்டாங்க. கவர்னர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு. ஆனால் அதே திரும்ப சட்டப்பேரவையில் நிறைவேற்றி மறுபடியும் சைன் போட சொல்லும்போது அவங்க போடலை. என்ன காரணம்னா மத்திய அரசாங்கம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன் மத்திய அரசாங்கம் எதிர்க்கிறாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் சமீபத்தில் தான் அக்டோபர் 1, 2023 முதல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான GST 28% போட்டிருக்காங்க. அப்போது இதை வந்து மத்திய அரசாங்கம் வந்து நாங்கள் ரெகுலேட் பண்ணிட்டோம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் ரெகுலேட் பண்ணிட்டோம். ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய இண்டிவிஜுவல் ரிஸ்கில் தான் போயிட்டு இந்த மாதிரியான ஃபெயிலியர்ஸ்லாம் சந்திக்கிறாங்க. அப்போ அதை வந்து ஃபேக் நிறுவனங்கள்லாம் எது இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதெல்லாம் நாங்கள் ரெகுலேட் பண்ணிப்போம், அதனால இதை பேன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்க முடிவில் இருக்காங்க. அந்த போட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28% GST கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் தமிழக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா முழுசாவே இதை பேன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 விஷயமும் வந்து 2 தரப்பு வாதமும் வந்து உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கு. இப்போ அது தொடர்பான தகவல்கள் தான் நியூஸில் இருக்குது, அதனால இதை கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இப்போ இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பவும் இந்த மாதிரி முதல் சட்டம் எந்த மாநிலம் கொண்டு வந்தாலும் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே வந்து மூதாதையர் சொத்து பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எதுனா தமிழ்நாடு. ஸோ இப்படி முதல் மாநிலம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்ட மசோதா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தொடர்பாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இன் விச் இயர் த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் பார்லிமெண்ட்? ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் 2019, 2020, 2021 அண்ட் 2023. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க 2019. குடியுரிமை சட்ட திருத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வாரத்துக்குள்ள அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய இணையமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய எதிர்க்கட்சி தலைவர்கள் குறிப்பாக மேற்கு வங்காளத்துடைய மம்தா பானர்ஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இதை எதிர்க்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த குடியுரிமை சட்ட மசோதா வந்து வந்தப்பவே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் வந்து அதுக்கு எதிராக வந்து போராடினாங்க.
ஏன்னா குறிப்பாக இஸ்லாமிய மக்களை வந்து அதை தாக்கும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்குது. இஸ்லாமிய மக்களை மட்டும் இது பாதிக்கும் விதமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா மற்றபடி குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய மதத்தில் இஸ்லாமிய மதம் இடம்பெறல. இப்போ ரோஹிங்கியா முஸ்லீம் இன மக்கள் வந்து அதிக அளவில் மியான்மர்லேருந்து இடம்பெறாங்க. இப்போ அந்த மாதிரி அகதிகள் கூடவே சேர்ந்து தீவிரவாதிகளும் நிறைய பேர் வராங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் மத்திய அரசாங்கம் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போ இஸ்லாமியர்களுக்கு இழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதின்னு சொல்லி ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்புகளும் இதை எதிர்க்கிறாங்க. அப்போ 2019 இந்தியா முழுக்க மிகப்பெரிய போராட்டம் வந்தது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி அப்படியே வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா அதை வந்து பாஸ் பண்ணதை அந்த சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால கரண்ட்ல இருக்கு. இப்போ அந்த சட்டம் 2019 வந்தது கிடையாது, 1955 வந்துருச்சு. 55 வந்த குடியுரிமை சட்டத்தை தான் 86, அப்புறம் 1992, 2003, 2005, 2015 மற்றும் 2019 இந்த 6 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கடைசி அமெண்ட்மெண்ட் தான் 2019 வந்திருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்துருக்காங்களா? ஏற்கனவே கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்டி கேட்டிருக்காங்க பாருங்களேன். 2016 நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்பிற்காக நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதா எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். நெக்ஸ்ட் எலெக்ஷன் சிஸ்டத்திலிருந்து கொஸ்டின். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான பரிந்துரை வழங்குவதற்காக மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார்? Who is the chairman of committee constituted by central government to make recommendation regarding one nation, one election scheme? Options: Ramnath Kovind, Nitin Gadkari, Venkat Ramani, Ramjit Malani. இதுக்கான ஆன்சர் டாக்டர் ராம்நாத் கோவிந்த், அவர் ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது எதனால இது இப்போ நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நிறைய ஆதரவு பெருகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நியூஸ்ல சொல்றாங்க. ஆனால் நிறைய எதிர்க்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறாங்க. இந்த சட்டம் வந்துச்சு அப்படின்னா நாட்டில் மக்களாட்சி தன்மை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை தான் இருந்தது. முதல் தேர்தல் நடைபெறும் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையில் தான் 1957 நடத்தினாங்க. ஆனால் பிற்காலத்தில் இந்திரா காந்தி அவருடைய பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1960s தான் இந்த சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ இதுதான் வந்து ஆளுக்குடைய மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க. முதல்ல அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம கான்ஸ்டியூஷன் படியே. ஆனால் இப்போ தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்படி ஒரே எலெக்ஷனாக வைக்காதனால நிறைய செலவு அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தல் நேரத்தில் வந்து இந்த தேர்தல் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர மக்களுக்கான பணிகளை செய்ய மாட்டாங்க. அப்போ ஒரே டைம் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா மக்கள் பணிகளும் நல்லா நடக்கும், அரசாங்கத்துடைய பணம் வேஸ்ட்டாக செலவாகாது அப்படிங்கிறதா மத்திய அரசாங்க தரப்பில் சொல்கிறாங்க. இப்போ அது நிறைய பேர் ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பார்லிமெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடர் எது? மான்சூன் செஷன், விண்டர் செஷன், பட்ஜெட் செஷன் ஆர் நன் ஆஃப் தி அபவ். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பருவகால கூட்டத்தொடர் இந்தியாவோட மிக முக்கியமான கூட்டத்தொடர். ஆனால் முதல் கூட்டத்தொடர் அல்ல. முதல் கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடங்கி இருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர். ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி டு மே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய முக்கியமான கூட்டத்தொடர் இது. இந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 31 தொடங்கிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய 17வது மக்களவை நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்திலே கடைசி கூட்டத்தொடர் இது. இது மட்டும் இல்லாமல் இது முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறதுனால நம்முடைய குடியரசுத் தலைவர் வந்து தொடங்கி உரையாற்ற இருக்கார். ஸோ அந்த ஆர்டிகல் யாருக்கு தெரியும் அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் இப்போ டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எல்லாமே ப்ரிப்பரேஷன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான கோர்சஸ் நீங்கள் குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே படிக்கிறீங்க, இல்லை எல்லா சப்ஜெக்ட்ஸும் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிகேஷனாக வந்து ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, மேக்ஸ் ஆர் ஜிஎஸ், தமிழ், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸான கோர்ஸும் கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. கோர்சஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பைலிங்குவல்ல. ஸோ ரொம்ப தரமான மெட்டீரியல். இதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளாகவே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான அரசு அதிகாரிகள் நம்முடைய அகாடமிலேருந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், குறிஞ்சி பைஎஸ் அகாடமிலேருந்து. ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் அண்ட் கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்பவே வந்து ட்ரஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்போம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்தியன் எக்கனாமிலேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஜிடிபியின் அடிப்படையில் தற்போது உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடு எது? Which country is currently third largest economy in the world? So options: India, China, Japan and England. இப்போ இதில் நம்ம 3வது அப்புறம் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே இந்தியா அப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆக்சுவலி இந்தியா இன்னும் 3வது இடத்துக்கு வரல. நம்ம இந்தியா கரண்ட்டில் 5th பொசிஷனில் தான் இருக்கும். இப்போ கரண்ட்டில் யார் 3வது இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஜப்பான். இப்போ இந்த சர்வே என்ன சொல்லுது, அதுவும் மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன் 3 years 2027 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துடைய 3வது இடத்துக்கு போயிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உலக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான சில அமைப்புகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம 2029 தான் 3வது இடத்துக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இன்னும் ஒரு சில ஆண்டுகள் வந்து 3வது இடத்துக்கு போக போகிறோம். அப்போ நம்ம முதல்ல 5 இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் யூஎஸ், 2வது வந்து சைனா, 3வது ஜப்பான், 4வது ஜெர்மனி, 5வது இந்தியா இருக்கும். இப்போ நம்ம ஜப்பான் அண்ட் ஜெர்மனியை தாண்டி நம்ம 3வது இடத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிறதா இந்த சர்வேஸ் தான் சொல்லுது. இன் ஃபியூச்சர் 2027 ஒரு 2029 நம்ம போயிடுவோம். இதில் நம்ம நிதியமைச்சகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 ஆண்டுகளில் 3வது பொருளாதாரமாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3.5% கான்ட்ரிபியூஷனோட நம்ம 5th பொசிஷனில் இருக்கும். இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா மாதிரியான உலகத்துடைய முக்கியமான வல்லரசு நாடுகள்லாம் நமக்கு பின்னாடி தான் அந்த பட்டியலில் இருக்காங்க. ஆனால் நம்மகிட்ட ஜிடிபி growth இருக்குது, பட் இன்க்ளூசிவ் growth இல்லை. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இல்லாதனால நம்ம மிகப்பெரிய பொருளாதாரமாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வல்லரசு நாடாக இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்வரும் எந்த நாட்டில் ஜனவரி 2024 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்டு 2 earthquake இன் ஜனவரி 2024? ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஜாகிரபியில் இருக்கக்கூடிய நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூனிட் 3 ஜாகிரபி ஆஃப் இந்தியா. இது கரண்ட் அஃபேர்ஸ்லையும் நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் அதில் கூட நம்ம பார்ப்போம். டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸில் கூட நம்ம பார்க்க முடியும். அப்போது ஜாகிரபி ஆங்கிலே நீங்கள் இதை பாருங்கள். நான் எக்ஸ்ட்ரா சில விஷயமும் நான் அதில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி சொல்ல போகிறேன். இந்த பிளேட்ஸ், அப்புறம் டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஜப்பான், சீனா, நேபாளம், ஆப்கானிஸ்தான். இப்போ நம்ம நிறைய பேருக்கு நேபாளம் தான் நிலநடுக்கம்னாலே தோணும், இல்லை ஜப்பான் தோணும். ஆக்சுவலாக இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் சீனா. பட் நார்மலாக நேபாளமோ இல்லை ஜப்பானோ தான் இருக்கும். பட் இந்த முறை சீனா. சீனாவில் 2 முறை ஒரே வாரத்தில் வந்து 2 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை 7.1 ரிக்டர் ஸ்கேல் பதிவாக இருக்குது. இன்னொரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்போ இதோடைய அதிர்வு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் உணர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களால் உணர முடிஞ்சுது முதல்ல அந்த 7 வந்தப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன் வந்து நிலநடுக்கம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயல்பாகவே நம்முடைய பூமி இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பூமிக்கு மேலே வந்து நிறைய அதோடைய கிரஸ்ட் மேலோடு இருக்கு இல்லைங்களா, நிறைய பிளேட்டாக இருப்பாருங்க. அந்த பிளேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஜாயிண்டாக இருக்குது. நடுவில் வந்து நிறைய கேப் இருக்கு பாருங்களேன். அப்போ அந்த கேப் வழியால் தான் பூமிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த லாவா, நெருப்பு குழம்பு, எரிமலை குழம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வருது. ஸோ இதுதான் நம்ம வல்கனிக் எரப்ஷன்ஸ், எரிமலை குழம்பு அப்படின்னு சொல்கிறோம், எரிமலை வெடிப்பு. இப்போ அந்த கேப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மூவ்மெண்ட் நடக்கும்போது அந்த இடத்துல உராய்வு, அதிர்வு, மோதல்லாம் நடைபெறும் இல்லையா, கண்ட நகர்வு, காண்டினல் ட்ரிஃப்ட். ஸோ அந்த காண்டினல் ட்ரிஃப்ட் நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஷேக் கிரியேட் ஆகுது. அந்த அதிர்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்குவேக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த தட்டுக்கள் தான் அதுக்கான முக்கியமான காரணம். அப்போ ஏன் பர்டிகுலராக சில இடத்துல மட்டும் அதிக முறை நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகள்லாம் இந்த பிளேட்ஸ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல, 2 பிளேட் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இதில் இந்தியா பாருங்களேன். இப்போ இந்தியா பார்க்கும்போது இந்தியா, சீனா, அந்த ஹிமாலயன் ரீஜனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் பிளேட் இருக்குது. அப்போ அந்த பிளேட் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நேபாளம், அதோடைய முடிவில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், இந்த சைடில் இருக்கக்கூடிய பர்மா, சீனாலாம் அதிகமாக நிலநடுக்கம் வருது. இதே மாதிரி உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க, நெருப்பு வளையம் அப்படின்ட்டு. இந்த பசிபிக் பெருங்கடலுடைய எட்ஜஸ் இருக்கு பாருங்களேன், ஜப்பான் கரெக்டாக அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். அதனால தான் அங்கே அதிகமாக சுனாமி, நிலநடுக்கம், எரிமலை வெடிப்புலாம் வரும். அப்போ உலகத்தில் எரிமலை வெடிப்பு, சுனாமிக்கெலாம் மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த பிளேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணம். இந்த கீழேயும் மேலேயும் இருக்கக்கூடிய மேப்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பகுதி அதிகமாக வந்து ரிஸ்க் உள்ள பகுதி எர்த்குவேக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட், அப்படியே அந்த ஹிமாலயன் ரீஜன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குஜராத்துடைய கட்ச் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதி. ஏன் இந்தியாவோட அந்த பகுதி அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முன்னாடி தனியாக கோண்டுவானான்னு சொல்லி ஒரு செப்பரேட் பார்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ இது காண்டினல் ட்ரிஃப்ட், கண்ட நகர்வு மூலயமா தான் நகர்ந்து போயிட்டு லரேஷியாவோட மோதுது. அப்போ நடுவில் இருக்கக்கூடிய டெத்திஸ் கடல் மடிக்கப்பட்டு தான் இமயமலை உருவாச்சு. இது நம்ம ஜாகிரபிலேயே படிச்சிருக்கோம், ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க இமயமலை உருவாகுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இமயமலை உருவாயிருக்கு இல்லையா, அந்த பகுதி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 தட்டுகளும் மோதி இருக்கக்கூடிய அந்த பகுதி. அப்போ அந்த பகுதியில் வந்து அதிர்வு ஏற்படுறதுனால நேபாளம், அப்போ இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈவன் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிர்வுனால பாதிக்கப்பட்டு நிலநடுக்கம் அப்படிங்கிறது வருது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா நார்மலாகவே கேட்பாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்துச்சு அப்படின்னா, அதுவும் ரொம்ப அதிக அளவில் உலக அளவில் ஏதாவது உயிரிழப்பு ஏற்படுச்சு அந்த டிசாஸ்டர் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜென்ரலாக சில கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, நிலநடுக்கத்தின் போது மிக குறைவான பாதிப்பு ஏற்படும் மண்டலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதில் மண்டலம் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. எர்த்குவேக் ப்ரோன் ஜோன் எது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்க, ஜம்மு காஷ்மீர், அப்புறம் கட்ச் பகுதி, வடகிழக்கு மாநிலங்கள், தக்கான பீடபூமி. ஆக்சுவலி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து டெக்கான் பிளேட்டு. ஏன்னா டெக்கான் பிளேட்டு தவிர மிச்சம் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எர்த்குவேக் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஜோன்ஸில் வந்து இருக்குது. இந்த ரெட் கலரில் இருப்பார்ல, ஸோ டெக்கான் பிளேட்டு மட்டும் தான் ப்ளூ கலரில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் நம்ம இந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஹூ இஸ் த கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் மால்தீவ்ஸ்? மாலத்தீவு நாட்டுடைய தற்போதைய அதிபர் யார்? ஏன் பர்டிகுலராக இந்த கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்பில் இப்போ ஒரு மிக முக்கியமான பிரச்சனை சந்திச்சிருக்கக்கூடிய நாடு மாலத்தீவு. ஸோ இன் ஃபியூச்சரில் மாலத்தீவில் அரசியல் மாற்றம் கூட வரதுக்கான பாசிபிள் இருக்குது. அதுக்கு இந்தியாவும் பேக்ரவுண்டில் ஒரு காரணமாக இருக்குது. அது எப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல இந்த அதிபர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 4 ஆப்ஷன்ஸ் பாருங்கள், முகமது முயிஸ், முகமது அஸ்லான், முகமது சலீம், முகமது சோலி. ஸோ இதில் இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முகமது முயிஸ் இருக்காங்க. இப்போ ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய முகமது சோலி லாஸ்ட்டில் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் மால்தீவ்ஸ். இது இல்லாமல் இந்த 2 பேருமே வந்து மிச்சம் நடுவில் இருக்கக்கூடிய அஸ்லாம் அண்ட் சலீம் 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்து ஸ்பீக்கர், அப்புறம் எதிர்கட்சியுடைய முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கார், தலைவராக இருக்காங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல முகமது சோலி வந்து இந்தியன் சப்போர்ட்டராக இருந்தார். இப்போ வந்திருக்கக்கூடிய முகமது
மூயிஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சீனா சப்போர்ட்டர். அப்போது இவர் வந்த பிறகு என்ன பண்ணிட்டாருன்னா, இந்தியாவுடைய ராணுவம் வந்து இந்தியாவில் மாலத்தீவுலேருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவிற்கு எதிர்ப்பு நடவடிக்கைகள் நிறைய பண்ணுறாரு. அப்புறம் நம்முடைய பிரதமர் பற்றி நிறைய கமெண்ட் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் நிறைய அந்த மாதிரி ஒரு விமர்சனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயத்தினால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கும் மாலத்தீவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பு போயிடுச்சு. இப்போ கூட இடையில நம்முடைய பிரதமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாலத்தீவுக்கு பதிலாக நீங்கள் லட்சத்தீவுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூரிசம் ப்ரமோஷன் வீடியோ போட்டிருந்தாரு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம 2 நாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த விரிசலை தான் வந்து குறிக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் அதாவது இந்தியா சப்போர்ட்டர் முகமது சோலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ இவர் மேலே நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்திய படைகள் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாடு அவர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 2 கட்சிக்கு இடையில மிக முக்கியமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. மேபி இன் ஃபியூச்சரில் நம்பிக்கையில்லாத தீர்மானம் நிறைவேற்றி இவருடைய பதவி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மீண்டும் வந்து இந்தியன் சப்போர்ட்டர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தலைவர்கள்லேருந்தும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த டைமில் யாராச்சும் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு லீடர் வந்து பதவி ஏற்றிருந்தாலோ இல்லை இந்த மாதிரி முக்கியமான ஒரு இஷ்யூவில் சிக்கியிருந்தாலோ அவங்கள பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தெரசா மே வந்து பிரிட்டனுடைய செகண்ட் பிரைம் மினிஸ்டராக அந்த டைமில் இருந்தப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இன் நியூஸ். வேர்ல்டுடைய ரிச்சஸ்ட் பர்சன் யார் அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் ஆஃப் ஃபோர்ப்ஸ் மேகசின் நமக்கு நார்மலாகவே தெரியும். ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான லிஸ்ட்லாம் வெளியிடுவாங்க. அதில் முதலிடம் பிடிச்சிருக்கக்கூடிய பணக்காரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ ஃபெர்னார்ட் ஆர்னால்ட், பி எலான் மஸ்க், சி ஜெஃப் பெசோஸ், டி மார்க் ஜூகர்பெர்க். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு எலான் மஸ்க் நினைப்பீங்க. ஆக்சுவலி எலான் மஸ்க் இருந்தார், இப்போ அவரை பீட் பண்ணிட்டு இவர் வந்துட்டார், பெர்னார்ட் ஆர்னால்டு. ஸோ இதில் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மார்க் ஜூகர்பெர்க் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மாதிரி இப்போ ஆக்சுவல் மெட்டான் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லையா, அதோடைய தலைவர். அப்புறம் ஜெஃப் பெசோஸ் முக்கியமான ஒரு நிறுவனத்துடைய தலைவர். தெரிஞ்சவங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அந்த நிறுவனம் தான் இப்போ உலகத்துடைய மிகச்சிறந்த நிறுவனம்னு சொல்லி அவார்டு வாங்கியிருக்காங்க சமீபத்தில். எலான் மஸ்க் நமக்கு தெரியும், கரண்ட்ல நியூஸ்ல பார்த்துட்டே வரும், ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா மாதிரியான நிறுவனத்துடைய தலைவர். இப்போ முதலிடத்தில் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெர்னார்ட் ஆர்னால்டு. இவர் எந்த நிறுவனத்துடைய தலைவர் அப்படின்னா, பிரான்ஸை சேர்ந்த LVMH அப்படிங்கிற அந்த குரூப். ஸோ அந்த குரூப்போடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ இவங்க நிறைய கமாடிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து இப்போ உலகத்துடைய நம்பர் 1 பணக்காரராக இருக்காரு. இவருடைய சொத்து மதிப்பு $207.6 பில்லியன். நெக்ஸ்ட் முன்னாடி இருந்த எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா $204.7 பில்லியன். ஜெஃப் பெசோஸ் $181.3 பில்லியன். ஸோ ஜெஃப் பெசோஸ் எந்த நிறுவனத்துடைய தலைவர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எலான் மஸ்க் தான் இருக்காரு. ஆக்சுவலாக அவருடைய ஷேர் வேல்யூ கம்மியானனால கொஞ்சம் ஒரு பேக்கில் வந்துட்டார், செகண்ட் இடத்துக்கு வந்துட்டார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்போர்ட்ஸ். ஸோ நார்மலாகவே ஸ்போர்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதுவும் இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, வைபவ் சூரியவன்ஷி கிரிக்கெட், பிருத்வி சேகர் செஸ், லியோன் லூக் டென்னிஸ். இதில் 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 3 மட்டும் சரி, 1 மற்றும் 2 சரி, மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த 3 பேருமே அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இல்லாத ஸ்போர்ட்மேன். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு வந்து நம்ம நிறைய பேர் தப்பாக தான் ஆன்சர் பண்ணுவோம். அதனால இம்பார்ட்டன்டான ஸ்போர்ட் பர்சன் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கரண்ட்ல பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கான ஆன்சர் 1 ஒன்லி. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் பீகார் டீமுக்கு அறிமுகமாக இருக்கிற அந்த வீரர் வைபவ் சூரியவன்ஷி அப்படிங்கிறவர் இருக்கிறதுலே ரஞ்சி டிராஃபியில் விளையாடி மிக குறைந்த வயதுடைய வீரர் அப்படிங்கிற பெயர் இருக்கு. ஆக்சுவல் 12 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரஞ்சி டிராஃபியில் ஆடி இருக்காரு. 12 வயது 284 நாள். இவர் யாருடைய ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா இன்னும் ஆச்சரியமாவீங்க. சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங். ஸோ அவங்க 2 பேருமே 15 ஏஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சி டிராஃபி வந்து டெபு ஆனது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெக்கார்டாக இருந்திருக்கு. ஆனால் அதை மிகப்பெரிய அளவில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சிருக்காரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 15 வயசு அப்படிங்கும்போது சின்ன பையன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் இவர் வெறும் 12 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா பீகார் டீமுடைய செலெக்ஷனுக்குள்ளே வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிருத்வி சேகர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இந்திய வீரர், டென்னிஸ் வீரர். காது கேளாதவருக்கான ஆஸ்திரேலிய ஓப்பன் போட்டியில் வந்து ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றிருக்கார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் செஸ் போட்டி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் லியோன் லூக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் இந்தியாவை சேர்ந்தவர். இப்போ இதே போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் நடந்தது மாஸ்டர்ஸ் பிரிவு. அந்த மாஸ்டர்ஸ் பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த டி குகேஷ் 2வது இடமும், பிரக்யானந்தா வந்து 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி நார்மலாகவே ஸ்போர்ட்ஸ்மேன் அவங்களுடைய அந்த ஃபீல்டு அதை கேட்பாங்க நார்மலாக பாருங்கள். இப்போ இது வந்து அந்த டைமில் இம்பார்ட்டண்டாக மெடல் வின் பண்ணவங்களை பற்றி கேட்டிருக்காங்க. ஷரத் கமல், லக்ஷ்யா சென், மீராபாய் சானு, நிகத் ஷெரீன். இப்போ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இவங்க 4 பேருமே ரொம்ப முக்கியமான வீரர்கள். இதில் ஒலிம்பிக் மெடலிஸ்ட்டும் இருக்காங்க, இன்டர்நேஷனல் லெவலில் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்போர்ட்டில் விளையாண்டவங்களும் இருக்காங்க, எமர்ஜிங் பிளேயரும் இருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட்டும் ஸ்போர்ட்ஸில் தான் பார்க்க போகிறோம். ISSF சர்வதேச துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற வீராங்கனை யார் அப்படி சொல்லி கொஷின். மனு பாக்கர், அதிதி சுவாமி, சோனம் மஸ்கர், இளவேனில் வாளறிவன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோனம் மஸ்கர். ஸோ இவர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மகளிர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா
வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. இந்த போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா கெய்ரோ, எகிப்து தலைநகரத்தில் நடந்திருக்கு. ஸோ இவருடைய முதல் உலகக்கோப்பை இதுதான். ஆனால் அதுலேயே வந்து வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. இப்போ ஆப்ஷனில் இருக்கவங்களும் ரொம்ப முக்கியமான வீரர்கள் தான். இளவெனில் வாளறிவன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இளவெனில் வாளறிவன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு வீராங்கனை. உலக பல்கலைக்கழக போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்து மனுபாக்கர் ஒலிம்பிக்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய உலக பட்டங்களை வந்து நமக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அதிதி சுவாமி ஷூட்டர் கிடையாது, பட் வேர்ல்டுடைய யங்கஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட் இன் ஆர்ச்சரி, வில்வித்தையில். சோனம் மஸ்கர் இப்போ நம்ம பார்த்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இவங்க இப்போதைக்கு சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ். குடியரசு தின விழா அணிவகுப்பு 2024 நிறைய ஊர்திகள் இருந்துச்சு இல்லைங்களா, அதில் மிகச்சிறந்த ஊர்தி எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் எம்பவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஸோ இது நம்ம முன்னாடியே வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்துருப்பேன். கலாச்சார அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் புக்கை நம்முடைய பிரசிடென்ட்டை ஒப்படைக்கிறது வந்து தீமா வச்சு அந்த ஊர்தி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ஸ்டேட்ஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா ஃபர்ஸ்ட், குஜராத் செகண்ட், தமிழ்நாடு தேர்டு. இப்போ மக்கள் தேர்ந்தெடுத்த ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ஃபர்ஸ்ட், யூபி செகண்ட், ஆந்திரா தேர்டு. ஒட்டுமொத்த கலைக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முதலிடம் பிடிச்சிருக்கோம். இப்போ அதை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். மொத்தம் 16 மாநில ஊர்தியும் 9 மத்திய அரசு ஊர்தியும் இடம்பெற்றிருந்துச்சு. கலாச்சார அமைச்சகத்துறை ஊர்தி தான் முதலிடம் அமைச்சக பிரிவில். இதில் மெயின் தீம் என்னன்னா, இந்தியாவுடைய சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நம்முடைய முதல் பிரசிடென்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்சு ஒப்படைக்கிற மாதிரி அந்த தீமில் பண்ணியிருந்தாங்க. இந்த பிக்சர் நம்ம நிறைய பேர் நார்மலாகவே பார்த்துருப்போம். இது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த ஜனநாயக நெறிமுறையை வடிவமைக்கக்கூடிய புராதன சின்னமும் இதில் இடம்பெற்றிருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய அந்த அலங்கார ஊர்தியோட மெயின் தீம் என்ன அப்படின்னா, பண்டைய கால குடவோல முறையை காட்சிப்படுத்தும் விதமாக இருந்தது. மக்களாட்சியின் தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டைய கால குடவோல முறையை பற்றி இந்த முறை வந்து ரொம்ப சிறப்பாக இது பண்ணுங்கிறதுக்காக இந்த தீமில் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்தியாவோட குடியரசு தின விழாவுடைய மெயின் தீமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து இதுதான், இந்த மக்களாட்சியின் தாய் இந்தியா அப்படிங்கிறது தான் இந்த முறை தீமா வச்சுருந்தாங்க. அப்போ மக்களாட்சியின் தாய் இந்தியா அப்படின்னா இந்தியாவுடைய மக்களாட்சிக்கே முன்னோடி வந்து பார்த்தீங்கன்னா தாயாக விளங்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுடைய இந்த சோழர்கள் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட குடவோல முறை அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் தீம். இதில் குறிப்பாக பின்னாடி ஒரு கோவில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது உத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோவில். ஏன் அந்த கோவில் இருக்குது அப்படின்னா, அந்த கோவிலில் தான் அந்த கல்வெட்டுகள் இருக்குது, உத்திரமேரூர் கல்வெட்டு. ஸோ அதில் தான் அந்த உள்ளாட்சி முறையை பற்றி மிகச்சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நரேந்திர மோடி நம்முடைய பிரதமரே வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அந்த காலத்திலே சோழர்கள் இந்த மாதிரி சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கயிறுப்பின குழிசி ஓலை அப்படிங்கிற அகநானூற்று பாடலை இந்த ஊர்தி வரும்போது ஒழிச்சிருக்காங்க. இதை எழுதினவர் மருதன் இளநாகனார். இந்த மாதிரி இலக்கிய பாடல்கள் கரண்ட் அஃபேர்ஸில் இடம்பெறும்போது ஒன்று பட்ஜெட்டில் நம்முடைய பிரதமர் சொல்லலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி திருக்குறளோ ஏதோ ஒரு முக்கியமான தலைவர்கள் பேசலாம். அந்த மாதிரியான இலக்கிய வரிகள் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இதை கூட இந்த முறை வந்து டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மன்னரால் உருவாக்கப்பட்டது தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. உத்திரமேரூர் கல்வெட்டை உருவாக்கிய மன்னர் யார்? நெக்ஸ்ட் பாருங்க, ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். உலக ஆயுத ஆற்றல் தரவரிசை 2024 கடைசி இடம் பிடித்துள்ள நாடு எது? விச் இஸ் த வீக்கஸ்ட் ஆர்மி இன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் ஃபார்மேட்டில். பூட்டான், சோமாலியா, பனாமா, ஐஸ்லாந்து. நம்ம நிறைய பேர் யோசிச்சு போனால் சோமாலியா தான் ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய நாடு அப்படின்ட்டு. ஆக்சுவலி இதுக்கான ஆன்சர் பூட்டான். ஸோ பூட்டான் இந்தியா பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, அவங்க தான் வேர்ல்டுடைய வீக்கஸ்ட் ஆர்மி. இப்போ உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஎஸ், ரெண்டாவது ரஷ்யா, மூணாவது சீனா, ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கும். ரைட்டில் இருக்கக்கூடிய பிக்கில் டாப் 10 யார், பாட்டம் 10 யார் அப்படிங்கிறது இருக்குது. அதை டீட்டெயிலாக வேணால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரில கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மல் இண்டெக்ஸ்லேருந்து எப்போவுமே கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலக பசி குறியீடு கேட்டிருக்காங்க, வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ். அந்த டைமில் இந்தியா எந்த ரேங்கிங்கில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸில் எப்போவுமே கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஃபேக்ட் அப்படிங்கிற அந்த பார்ட்டில் இம்பார்ட்டண்ட்டாக நியூஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அன்றைக்கி நியூஸ் பேப்பர் வந்துருக்கூடிய விஷயத்தை நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ அந்த பர்டிகுலர் பார்ட் வந்து கொஸ்டினில் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்கக்கூடிய இடமா இருக்கும். அது இல்லாமல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பார்ட்டாக இருக்கும். அப்படி நம்ம நீங்கள் பார்க்க போகிற பார்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா எம்பியுடைய தேர்தல், பதவி காலம், இந்த மாதிரி ராஜ்யசபா எம்பி தொடர்பான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான சோர்ஸ் வந்து 10th and 12th புக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 250. அதில் நியமன உறுப்பினர்கள் 12 பேர், மிச்சம் இருக்கக்கூடிய 238 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல் மூலமா வந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலி இந்த ஃபேக்ட் மாறிடுச்சு, புக்கில் அப்டேட் பண்ணணும். இப்போதைக்கு 245 தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2019 காஷ்மீர் பிரிச்சாங்க இல்லையா, அப்போவே 250 245 மாறிடுச்சு. அப்போ இந்த 238 பேர் தேர்ந்தெடுத்தது மாநிலங்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 233 மாறிடுச்சு. 12 as usual அப்படியே நாமினேட்டட் மெம்பர் இருக்குது. அப்போ இப்போ கரண்ட் ஸ்ட்ரென்த் 245, 233 பேர் மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் அப்பாயின் பண்ணப்படுறாங்க. நெக்ஸ்ட் இது ஏன் இப்போ கரண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கூட இதுக்கான எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 56 மாநிலங்களவை எம்பி இடங்களுக்கு February 27 வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு.
நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் பிரசிடென்ட் மாதிரி தான், ஒற்றை மாற்று விகிதாச்சாரம் பிரதிநிதித்துவ முறையில், விச் மீன்ஸ் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டிங் சிஸ்டம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது மறைமுக தேர்தல், இன்டைரக்ட் எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்களுடைய தேர்தலில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய எம்பிஸ் வந்து கொண்டு வராங்க. இப்போ இவங்களுக்கான தகுதிகள், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 30 வயதை கிராஸ் பண்ணியிருக்கணும், அரசாங்கத்தில் எந்த வேலையிலும் இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாதவராகவோ பணத்தை திருப்பி தர முடியாதவராக, அதாவது கடன் வாங்கிட்டு ஏமாத்தினவராகவோ இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆல்ரெடி அவர் இருக்காமல் இருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. இப்போ இந்த குவாலிஃபிகேஷன் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் நார்மல் எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அப்புறம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாதிரியான குவாலிஃபிகேஷன்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இவங்களுடைய பீரியட், இது ரொம்ப முக்கியம். 6 வருஷம் இவங்களுடைய பீரியட். நார்மலாக நம்ம எம்பி எம்எல்ஏனால 5 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோம் இல்லைங்களா, ஆனால் ராஜ்யசபா எப்பவுமே மேலவை அப்படின்னா 6 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 6 வருஷம் முடிஞ்சு அப்படியே புதுசாக வந்து மறுபடியும் எல்லாரும் எடுப்பாங்களான்னா கிடையாது. இதை எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே ஒவ்வொரு 2 வருஷமும் 3ல் 1 பங்கு மக்கள் வந்து வெளியில் போகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்படியே தான் ஸ்டார்டிங்லேருந்தே 3ல் 1 பங்கு மக்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்திருக்கும். இப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு 2 வருஷமும் 3ல் 1 பங்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளில போகிற மாதிரி வந்து அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்படி இப்போ காலியாக இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ராஜ்யசபா இடஒதுக்கீடு, மாநிலங்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக எந்த அட்டவணை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்டவணை 4. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனோட 4th ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலோகேஷன் ஆஃப் ராஜ்யசபா எம்பிஸ். ஸோ அதை வந்து சொல்லுது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்போ அந்த சீட்ஸ் எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ சீட்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். இதை மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்காகவும் கேட்டிருக்காங்க. 4 ஸ்டேட் கொடுத்து அந்த இடத்த கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டில் 245 இருக்கு இல்லையா, இதில் டாப் வந்து பார்த்தீங்கன்னா யூபி 31, செகண்ட் மகாராஷ்டிரா 19, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 18. இதில் ரொம்ப லீஸ்ட் இருக்கக்கூடிய மாநிலம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இருப்பாங்க. மணிப்பூர், மிசோரம், புதுச்சேரி, திரிபுரா, அப்புறம் மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, சிக்கிம், இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம். அப்போ இந்த மாதிரி ரொம்ப குறைவாக இருக்கிறது கூட கேட்க முடியும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லிஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. மற்ற மாநிலங்கள்லாம் நம்ம படிக்கணுமா நீங்கள் யோசிக்காதீங்க, ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் கேட்கக்கூடிய சில சாம்பிள் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேரும் கேட்டிருக்காங்க, 18. இதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸை மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பாக்ஸ் பார்த்தீங்கனாலே மொத்தமாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யார் தேர்ந்தெடுக்கிறாங்க, யார் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸுடைய எம்எல்ஏஸ் மூலமா தான் அந்த ஸ்டேட்டுடைய எம்பிஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 18 ராஜ்யசபா எம்பிஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்கன்னா அந்த 18 மெம்பர்ஸ் யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 எம்எல்ஏ சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்த ராஜ்யசபா உறுப்பினர்களில் 3ல் 1 பங்கினர் டேஷ் முறை ஓய்வு பெறுகின்றனர். இதுக்கு ஆன்சர் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறுகிறார்கள். அடுத்தது வந்து எத்தனை பேர் வந்து நியமனம் பண்ணப்படுறாங்க குடியரசுத் தலைவர் மூலமாக கேட்டிருக்காங்க, 12. இதெல்லாம் நமக்கு ரொம்பவே தெரியும். அடுத்து ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்து கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையிலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த டாபிக் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாளுக்கு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக நிறைய ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸாக இருக்கும், பாலிட்டி, யூனிட் 9, ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். புதுசாக இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு எந்த டவுட் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்பெஷல் பேட்சஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒட்டுமொத்த பேட்சஸ் மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக தமிழ், மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்க்கு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிக்கோங்க. யாராச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸோடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.